அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்ஸன் டிவி நேயர்கள் அனைவரும் ரொம்ப சேமமாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். இறைவனுடைய அருள் அனுகிரகத்தால் உங்களுடைய ஆசீர்வாதத்தில் ரொம்ப சிறப்பாக நல்ல சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். கார்த்திகை மாதத்துடைய பலாபலன்களை பரிகாரத்துடன் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் மாதத்தில் சிறப்பான மாதம், இறைவனுக்கே உகந்த மாதம் அப்படியெல்லாம் இருக்குது. அதில் கார்த்திகை மாதத்துடைய விசேஷம் என்ன அப்படின்னா, சட்டுன்னு ஞாபகம் வர்றது தீபம். அப்போ தீபத் திருநாள் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் பிரபஞ்சத்துடைய பஞ்சபூத தத்துவத்தில் நெருப்பு தத்துவமான தீபத்தை வழிபாடு எடுக்கக்கூடிய மாதம், முருகனுக்கு உகந்த மாதம் மெயினாக. அடுத்தது பார்த்திங்கன்னா பக்தர்கள் அப்படிங்கிறதுல நம்மளுடைய வாழ்க்கை மாற்றத்தையும் நம்மளுடைய இந்த தீய பழக்கம் கெட்ட பழக்கத்தெல்லாம் மாற்றணுன்ட்டு ஆண்கள் எல்லாரும் விசேஷமாக சாஸ்தாவுக்கு, அதாவது ஐயப்பனுக்கு மாலை போடக்கூடிய ஒரு மாதம் எதுனா இந்த கார்த்திகை மாதம்தான். சிறப்பு அப்படின்னு அர்த்தம். சூரியன் எந்த இடத்துல சூரியன் மாறுறாரோ, கிரகத்தில் தலைமைத்துவமான சூரிய பகவான் மாறக்கூடிய அந்த பாவகத்தோடைய தன்மை தான். அப்போ எந்த இடத்துல மாறுறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, விருச்சகத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தை தான் நம்ம கார்த்திகை மாதமாக எடுக்கிறோம். கால தேவனுக்கு கால சக்கரத்துக்கு 8ஆம் பாவகமான விருச்சிகத்துக்கு சூரிய பகவான் பிரவேசிக்கிறார். அதான் கார்த்திகை. அப்பேற்பட்ட 17/11/2025 ஆங்கில மாதத்தில் மிக சிறப்பாக திங்கட்கிழமை கார்த்திகை 1ஆம் தேதி வருது. அந்த கார்த்திகை 1 அப்படிங்கும் பொழுது இந்த காவேரி நீர்நிலையில் ஸ்நானம் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிறப்பு, அற்புதமான விஷயம். நம்மளுடைய பாவங்கள், குற்றங்கள், சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகும். காவேரி இருந்துச்சுன்னா, திருச்சி கரூர் சைடெலாம் காவேரிங்க. அப்போ போய் ஒரு நீராடிட்டு வந்துடுங்க. யாராவது உறவுகள் இருந்தாலும், நட்பு வட்டாரங்கள் இருந்தால் கூட அப்படி போய் கூட நீங்கள் வழிபாடெல்லாம் எடுத்துகிட்டு அந்த காவேரி கரையில் கொஞ்சம் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறது ரொம்ப விசேஷம். கைசிக ஏகாதேசினி எம்பெருமான் பெருமாளுக்கான உகந்த ஒரு மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை 15ஆம் தேதி 1/10 இந்த அன்னைக்கு வரக்கூடிய ஏகாதேசி நன்னாள் பெருமாளுடைய பிராணங்கள் விஷ்ணு சரசர நாமெல்லாம் கேட்டுவாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். 3/12 புதன்கிழமை பரணி தீபம். சிறப்பு, அற்புதம். எல்லார் வீட்லேயும் சுபிக்ஷமாக நம்ம வீட்டில் எல்லா விஷயமும் நடக்கணும் அப்படின்னு தீபச் சுடர் ஒளிவிட்டு தீபத்தை ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாளாக கார்த்திகை 17ஆம் தேதி ஆரம்பிக்குதுங்க. லக்ஷ்மி கடாட்சம் வேணும்னா இந்த 3 நாளும் ஐதீகமாக, இதுக்கு தோஷமே கிடையாது. நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. இதை விட இன்னொரு விசேஷம் என்ன, இந்த பரணி தீபத்தை விட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு வக்கர பயிற்சியாக கடகத்தில் பிரவேசிட்டு இருந்த குரு பகவான் மிதுனத்துக்கே மீண்டும் அதிசாரமாக போகிறார். இது 5/12 கார்த்திகை 19ஆம் தேதி நிகழக்கூடிய நிகழ்வு. இப்படிப்பட்ட ஒவ்வொரு விசேஷங்கள் இருந்தாலும் இனி ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலன் பார்ப்போம். கும்பராசி தமிழ் கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் 2025 பார்த்திங்கன்னா, எப்பயுமே ஒரு விஷயத்தை போராடியாவது ஜெயிச்சிடலாம். எப்படிங்க, நம்ம எவ்வளவுதான் போராட்டங்கள் இருக்குது நிறைய. சனி பகவானுடைய இடம் 2ஆம் இடத்துல வக்கரம் பெற்றிருக்கார். அந்த போராடும் குணம் தொழில் சார்ந்து, உடல் ஆரோக்கியம் சார்ந்து இந்த போராடுங்கிற விஷயங்கள் இந்த 6-7 மாதமாக நடந்துகிட்ருக்கு. யாருக்குங்க? கும்பத்துக்கு. அப்போ இந்த கார்த்திகை மாதம் விமோச்சனம் கிடைக்குமா? காரிய சித்தி கைகூடுமா? கிடைக்கும். அலைச்சல் நிறைய இருந்துச்சு மேடம். நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே போனேன், இங்கே போனேன், இதை பார்த்தேன், அதை பார்த்தேன், நிறைய விசேஷத்துக்கும் போனேன், விரயம் நிறைய போயிடுச்சு. இந்த குரு பார்க்க போகிறார். இப்போ உங்களுக்கு கார்த்திகை 19ஆம் தேதி, அப்போ இந்த கார்த்திகை மாதம் 20 தேதிக்கு மேலே சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள், தொழில் தொடங்கிறது, சில விஷயங்களை மாற்றங்கள் பண்ணுறது, வண்டி வாகனம் எதாவது ரிப்பேர் பண்ணால் சரி பண்ணுறது, எல்லாமே 19-20ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கலாம். முருகனுடைய அருள் உங்களுக்கு உண்டு. ராகு போயிட்டுருக்கார்.
அலைச்சல்கள், அவமானம், கெட்ட பேர், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, எதுலையாவது சில விஷயங்களை தடுமாற்றத்தை கொடுத்துக்கிட்டே தான் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கிறனால நான் சொல்லுவேன், தாந்திரிகமாக தப்பிச்சுக்கிறதுக்கு பாருங்கள். எப்படிங்க, யாராவது பெண்களுக்கு, ஏழை பெண்களுக்கு, அது இப்போ தீபாவளி சமயம் வந்துச்சு, நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும்போது கும்பராசி கும்பலக்கணக்காரங்களுக்கு சேலை வாங்கி கொடுங்க, சேலையும் ஒரு ரவிக்க துணியும் வாங்கி நீங்கள் தானம் கொடுங்க. ராகு காலத்தில் கொடுங்கன்னு சொன்னேன். எப்போங்க, ராகு காலத்தில் நீங்கள் என்றைக்கு கொடுத்தாலும் சரி, அதே ராகு காலத்தில் கொடுங்க. சனிக்கிழமை ராகு காலத்தில் ஊனமுற்றோருக்கு ஏதாவது உணவு வாங்கி கொடுங்க, மீல்ஸ் மாதிரி நல்ல திருப்தியாக சாப்பிடணும். அன்னதானம் சாப்பாடு மட்டும்தான் போதும், அதுக்கு மேலே முடியலப்பா, போதும்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் எங்கெங்க இருக்கு, சாப்பாட்டில் தான். அப்போ மற்றதெல்லாம் என்னதுங்க, எத்தனை வைரம் வைடூரியம் கோடி கோடியாக பணம் கொடுத்தாலும் மனசு ஆகுமா? இன்னும் பணம் பணம் அப்படி தான் தோணும். அப்போ இந்த ஆசை அபிலாசைன்னு சொல்லக்கூடிய காலசக்கரத்துக்கு 11ஆம் பாவகம் எதுங்க, கும்பம். ஒரு நாள் கோபுர உச்சிக்கு வந்தே தீரணும். அப்போ ஒரு நாள் குடும்பத்தில் ஒரு உற்சாகமாக சாதிக்கவே முடியும் அப்படிங்கிறான். ஒரு பூசாரி பையன் சிவனடியார், சின்ன கோயில், ஒரு விநாயகர் கோயிலுக்கு தினமும் விநாயகரை கழுவிட்டு அவருக்கு எண்ணெய் காப்பு வச்சு அபிஷேக ஆராதனைலாம் பண்ணிவிட்டு சுவாமி கும்பிட்டு தான் அவர் போவார். அப்போ அந்த சின்ன விஷயம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கல்லூரிக்கு போவார், காலேஜுக்கு போவார். அவரால் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வந்தார். நான் சொன்னேன், நீங்கள் ஒரு நாள் டாப் மோஸ்ட்டில் அரசு துறை சார்ந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் போப்பானேன். அன்றைக்கி ஒரு 10-11 வருஷம் முன்னாடி சொன்னேன். இப்போ நல்ல ஒரு போஸ்டிங்கில் அவர் நல்ல ஒரு யூனியன் ஆஃபீஸில் ஒரு பெரிய ஒரு ஹெட் கிளார்க்காக அவர் போயிருக்கார். டிஎன்பிசி படித்து எழுதி. அப்போ அந்த கல்யாணத்தும் போது அடுத்த விஷயம் பார்க்க வரும்போது தான் இந்த விஷயத்த சொன்னார். நான் மறந்துட்டேன். ஸோ இது மாதிரி சில விஷயங்கள் தன்னுடைய இதில் என்னத்துக்காக வந்தாங்க. நான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன், டைமே இல்லை, 4 மணிக்கு எழுந்திருப்பேன் மேடம், 7 மணிக்குள்ளார பூஜை விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 8-8:30 காலேஜுக்கு போயிட்டேன்னா அப்புறம் 5 மணிக்கு வருவேன், அப்புறம் சாயந்தரமும் கோயிலில் இருப்பேன். அப்படியெல்லாம் அவர் பாடுபட்டு கஷ்டப்பட்டு படித்தார். இன்றைக்கி அவர் பெரிய போஸ்ட்டாக இருக்கார், 85,000 சம்பளம். இந்த வயசில் போக போக கவர்மெண்ட்டில் என்ன நல்ல ஒரு அங்கீகாரத்தோடு வாழக்கூடிய அமைப்பில் அந்த ஜாதக அமைப்பு. அப்போ அந்த சூரியன் செவ்வாய் வலிமையாக தொழில்காரகனான சனி பகவான் 6-10 இடம் நல்ல ஒரு விஷயத்தெல்லாம் கணிச்சு நம்ம அவங்களுக்கு சொன்னோம். அப்போ அப்படி பார்க்கும்போதே தெரியும் கிரக இணைவுகள். எப்படிங்க, பார்க்கும்போதே கிரக இணைவுகள் தெரியும். அப்போ கோச்சார கிரகத்துடைய அமைப்பில் சில விஷயங்களை காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்ட்டு நம்ம என்ன செய்யணும், சில விஷயத்தை ஜெயிச்சுக்கணும். அப்புறம் கிரகம் மாறிச்சுன்னா அது வருமா, வராது. அப்புறமும் சொல்லுவாங்களே, அதே குழிக்குள்ளே போய் விழுந்துட்டேன், அங்கே போய் நான் லாக் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் தன்னோட விஷயங்கள் அப்புறம் திருப்பி அதே மாதிரி மாறிக்கும். அப்போ இந்த மாதம் கார்த்திகை மாதம் நீங்கள் வழிபாடு எடுக்கக்கூடிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சிவபுராணம் பாராயணம் பண்ணுங்க. சனிக்கிழமை வந்தால் விசேஷம், மற்றபடி எந்த கிழமை வந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் பிரதோஷ வழிபாடு எடுங்க. பிரதோஷத்தன்னைக்கு நேரத்தில் 4 to 6 ஈவினிங்கே நந்தி பகவானுக்கு, நந்தி தேவனுக்கு அபிஷேகத்துக்கு 3 பொருட்கள் சந்தனம், பன்னீர், தேன் குறித்து வச்சுக்கோங்க. மேலும் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் டிஸ்பிளேயில் நம்பர் வருது, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சிவாய நம.